வணக்கம். சற்றுமுன் வெளியான வானிலை தகவல். குமரி கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் காலை வரை வீசக்கூடும் என்று நாளைய தினம் மற்றும் நாளைய மறுநாள் 2 தினங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு இந்த பகுதிகளுக்கு சூறாவளி காற்றுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மேலும் தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மேலும் 22, 23ஆம் தேதிகளில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஓரிரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது.